சார் இப்போ இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்றாங்க. ஒருங்கிணைந்த பண்ணைனா என்ன? அதுல என்னென்னலாம் கான்செப்ட் சார்? சார் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா, ம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். தற்சார்பு பண்ணைன்னு கூட சொல்லலாம். ஓகே சார். அதுக்கு ஒருங்கிணைந்த பண்ணைனா, ஒரு 1 ஏக்கரோ இல்ல 50 சென்டோ நீங்க வந்து தேர்வு பண்ணிக்கணும். ஓகேங்க சார். தேர்வு பண்ணிக்கிட்டு, நமக்கு தேவையான ம். பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும். ஓகே. உதாரணத்துக்கு நெல்லும், அரிசியும் அங்க கிடைக்கணும். ம். பருப்பும் அங்க கிடைக்கணும். ம். காய்கறியும் அங்க கிடைக்கணும். ம். கடுகும் அங்க கிடைக்கணும். எண்ணெய் வித்துகளும் அங்க கிடைக்கணும். ஓகே சார். அப்போ ஒரே இடத்துல எல்லா விஷயங்களும் கிடைக்கணும். ஓகே. அங்கேயே மாடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், எல்லாமே அங்கேயே கிடைக்கணும். இதுதான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம். ஓகே. ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறது தான் ஒருங்கிணைந்த பண்ணையம். ஓகே. இது இன்னொரு பேர் தற்சார்பு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வேற யாரும் சார்ந்து இருக்காம ஆஹா. ஒரே இடத்துல நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆமாங்க. அதுதான் தற்சார்பு. சார். இந்த தற்சார்பு வந்து எல்லா கிராமங்களையும் உருவாகும். ஓகே. தற்சார்பு கிராமங்களே முதல்ல உருவாக்கணும். ம். ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு எந்த பொருளுமே நீங்கள் வாங்க போகக்கூடாது. எல்லாமே கிராமங்களே கிடைக்கணும். சரிங்க சார். எனக்கு நான் வந்து பருப்பு உற்பத்தி பண்ணுறேன். ம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து காய்கறி உற்பத்தி பண்ணுறாரு. ம். காய்கறி அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கணும், பருப்பு நாங்கள் கொடுக்கணும். ஓகே சார். இதுதான் தற்சார்பு கிராமம். ம். ஒரு கிராமத்துக்குள்ளே அனைத்து பொருட்களையும் வந்து உற்பத்தி செஞ்சு பகிர்ந்து கொள்வது தான் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு கிராமம் நம்ம சொல்கிறோம். ஓகே. இது வந்து அடுத்த 2050ஆம் ஆண்டுக்குள்ள ம். ஒவ்வொரு கிராமத்துலையும் கொண்டு வரணுன்றது தான் நம்ம நோக்கமாக இருக்கட்டும் மிக முக்கிய நோக்கமாக இருக்குது. ஓகே சார்.